வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருச்சியிலேருந்து மஸ்கட் கொண்டு வந்து லக்கேஜ் தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வாங்க என்னென்ன கொண்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்கூல் சாக்ஸு. இது வந்து இங்கேயுமே கிடைக்கும், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் ஊர்லேருந்தே நம்ம வந்து சாக்ஸ் வந்து கொண்டு வந்துட்டோம், ஒயிட் சாக்ஸு. அப்புறமே லுங்கி வந்து நண்டு பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. 2 வந்து 999 ருபீஸு. ஸோ 2 வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து அமேசானில் போட்டது தான். அடுத்து என் பையனுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கியிருக்கோம். அவனுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி ட்ரெஸ்லாம் வந்து அவன் போட்டானா பசங்க இல்லைங்களா விளையாண்டு கிழிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பிராண்டடாக கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இது வந்து நான் அமேசானில் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். நான் வந்து ஊருக்கு போகலைங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் போட்டு விட்டுருந்தேன். அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 செட்டு 4 செட்டு அப்படின்ற டிஷர்ட் தான். ஸோ ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அமேசானில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீஷோ விட. ஏன்னா மீஷோவில் வந்து நம்ம 2 பீஸ் 4 பீஸ் போட்டிருந்தோம்னா அதில் 3 பீஸ் தான் இருக்கும், ஒரு பீஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். இல்லைனா தையல் சரியாக இருக்காது, இல்லைனா அங்கங்கே கொஞ்சம் கரையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்து மீஷோவில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். நான் எனக்கு கூட கொஞ்சம் போட்டுப்பேன், ஆனால் பசங்களுக்கு வந்து நான் அமேசானில் தான் நான் போடுவேன். அடுத்து வந்து எனக்கு வந்து மீஷோவில் தான் நான் போட்டிருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா குர்த்திஸு. இப்போல்லாம் வந்துட்டு அந்த ஆலியா கட் குர்த்திஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் அதில் ஒன்று போட்டு விட்டுருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி நான் ஒரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஏன்னா டேமேஜ் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆலியா கட் குர்த்தி 2, அப்புறம் சாதா குர்த்திஸு இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் இன்னர் வேர்ஸு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் தாங்க நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்ஸு. இங்கே கொஞ்சம் சுடிதார் இருக்குது, அப்புறம் ப்ளவுஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணுன்னா லைனிங் கிளாத் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் இது வாங்கியிருக்கேன். இங்கெல்லாம் 1 மீட்டரே வந்து 200 ரூபா கிட்டே இருக்கும். நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு லைனிங் கிளாத்துக்கு அவ்வளோ காசுலாம் போட மாட்டோம் இல்லைங்களா. 30 ரூபா 40 ரூபா லைனிங் கிளாத் 1 மீட்ரு தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம தைக்கணும். அடுத்தது வந்து கிரேசரி ஐட்டம்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஹெல்த் மிக்ஸு. இதுவும் வந்து நான் அமேசானில் தான் போட்டு விட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து திருச்சியில் வந்து ஜானகிராமில் வந்து போகிற மாதிரி ஐடியாவே இல்லை. அதனால் இதெல்லாம் நான் அமேசான்லேயே போட்டு விட்டுருந்தேன். அவங்கள பொறுத்த வரையும் அவங்களே ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தாங்க. நீங்கள் போய் இந்த கடையில் இதை வாங்குங்க, அந்த கடையில் அதை வாங்குங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எதுவுமே நமக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் நம்ம போட்டு விட்டுருந்தோன்னா எடுத்து வச்சு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த வேலை ஈஸியாக செஞ்சுருவாங்க. அதனால் வந்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு அமேசான்லேயே போட்டு விட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு ஜானகிராம் அதுக்கப்புறமா போனாங்க. சரி அந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மசாலாஸ்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு அங்கே போகும்போது அப்படியே நூடுல்ஸு, இந்த காட்டு யானம் அரிசி, அப்புறம் மாப்பிளை சம்பா அரிசி இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அப்புறம் நூடுல்ஸ் தான் வந்துட்டு நிறையா வந்து இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு நூடுல்ஸ் தான் 2 பேக்கெட்டாக வாங்கினா ஃபேமிலிக்கு ஆகும் இல்லைங்களா, அதனால் அது மாதிரி வாங்கணும். இது பார்த்திங்கன்னா முழுக்க மில்லட்ஸே கிடையாதுங்க. அந்த நூடுல்ஸில் இருக்கிறது கொஞ்சம் மைதா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் இருக்கட்டும் டேஸ்ட்டுக்காக ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம் தாங்க கொஞ்சம் வந்து ஜானகிராமில் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கொழுக்கட்டை மாவு, சாரி இது வந்து இடியாப்ப மாவு, இதில் கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். இந்த கரம் மசாலாலாம் நான் சொல்லவே இல்லை, இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நூடுல்ஸ் தான் முக்கால்வாசி இருக்குது. அப்புறம் குப்பை மேனி சோப்பு. அடுத்து இது வந்து மீஷோவில் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டு விட்டுருந்தேன், அது இருக்குது. அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் மசாலா, அப்புறம் குப்பை மேனி சோப்பு 2 இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் கிட்டு. இது வந்து நெயில்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சதைக்குள்ளே போயிடுச்சுன்னா அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. என் பொண்ணுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு சதைக்குள்ளே வந்து போயிடும் நகம். அது வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதனால் அந்த மாதிரி கட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 198 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. அது வந்து இங்கேயே கிடைக்கிது. அடுத்தது எனக்கு ஒரு ஸ்லிப்பர் போட்டு விட்டுருந்தேன். ஸோ கீழே வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குது, அழுக்காமா என்னன்னு தெரில, பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் தீர்ந்துருச்சு. மல்லித்தூள், மிளகாய் தூள் இந்த மாதிரி பொடி ஐட்டம்லாம் நம்ம ஊரில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கேயும் எல்லாமே கிடைக்கிது. ஸோ இது வந்து மாங்காயில் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பாசி பருப்பு நான் இங்கேருந்து வறுத்து கொடுத்து விட்டுருந்தேன். இதை வந்து மாவாக அரைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அது கூட சக்கரை சேர்த்து அரைச்சி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா சிகப்பரிசி புட்டு மாவு, அப்புறம் மஞ்சள் கயிறு. அடுத்து வெல்லம் இங்கே வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரை கிலோவே 40 ரூபா தான். இங்கே வந்து 100 ரூபா கிட்டே இருக்கும். அப்புறம் மொச்சை, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா. அடுத்து இதுவும் வந்துட்டு பனகல்கண்டு, நாட்டு சக்கரை, பனகல்கண்டு இதெல்லாம் வந்து ஊரில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கவுனி அரிசி, அப்புறம் மாப்பிளை சம்பா அந்த மாதிரி அரிசி தான். ஸோ இந்த பெட்டியில் இவ்வளோ தாங்க இருந்துச்சு. ரொம்பவும் கொண்டு வர முடியாது இல்லைங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து அரிசி கேட்டிருந்தேன். இங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து அரிசி கிடைக்காம இருந்தது. முக்கியமாக இட்லி அரிசியும் பொன்னி அரிசியும், அதாவது ரா ரைஸும் கிடைக்காம இருந்தது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் சில கடையில் மட்டும் கிடச்சிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஜீரக சாம்பா அரிசி ஒரு 2 கிலோ. அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்த மாவு,
அப்புறம் வெங்காயம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சோண்டு. சின்ன வெங்காயம்லாம் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது இங்கே இருக்கும் போது நல்லா 1 மாதம் 2 மாதம் கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சர்பத் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு சர்பத் போட்டு குடித்தா நன்னாரி சர்பத்து. அடுத்து மசாலாலாம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எல்லாமே பாக்ஸில் போட்டு எல்லாமே பேர் எழுதி வச்சாச்சு. அடுத்தது ஸ்நாக்ஸ் கொஞ்சோண்டு. இதெல்லாம் வந்துட்டு அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸு அண்ட் ஸ்நாக்ஸ். எனக்கு இது அவ்வளோக்கா பிடிக்கவே இல்லை. உங்கள் யாருக்காவது அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அந்த கடை பேர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அவ்வளோக்கா வந்து பிடிக்கல எனக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. அடுத்து இது வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தது. முறுக்கு, ஓலை பக்கோடா, அப்புறம் முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் வந்து எங்கள் பெரியத்தை வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஊர்லேருந்து கொண்டு வரது வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் அவங்களாம் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். முறுக்கு, சோமாசா அதெல்லாம் வந்து அம்மா செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்தது முந்திரி பக்கோடா. இதெல்லாம் வந்து அடையார் ஆனந்தபவனில் தான் வாங்கினது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இது ஒன்று நான் வந்து மீஷோவில் வந்து ஒரு பேட் போட்டு விட்டுருந்தேங்க. இந்த பேடு இது வந்து அவ்வளோக்கா வந்துட்டு நல்லா இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம துணி வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு ஃப்ளோலாம் தாங்காது. இது ஜஸ்ட்டு பீரியடுக்கு 1 டே முன்னாடி டவுட்டாக இருக்கும் போது வச்சுக்கலாம். இல்லைனா 1 டே அதாவது முடிஞ்சதுக்கப்புறமா படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து ஃபுல்லாகவே கிளாத்தாக இருக்குது, ஒன்று வந்து பின்னாடி பிளாஸ்டிக் வச்சு இருக்குது. ஆனால் இது வந்து அவ்வளோக்கா சேஃப் கிடையாது அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ பேட்லாம் வச்சு ரொம்ப ரேஷஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிளாத் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.